வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 8ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. இங்க ஒரு 4 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க. இதோடைய வர்க்கமூலத்தை நம்ம நீள் வகுத்தல் முறையில நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முதல் இயற்கணித கோவையை எடுத்து நம்ம எழுதிட்டோம். இதுல பாருங்க. நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அதோட அடுக்குகள் இருக்கு இல்லையா, அந்த பல்லுறுப்பு அடுக்குகள் ஒண்ணு இறங்கு வரிசையில இருக்கணும், அப்படிலாம் ஏறு வரிசையில இருக்கும். அதை நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்க, அடுக்கு 4, அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வர்க்கமூலம் கடைசில இருந்து 2 உறுப்பா நம்ம பிரிச்சுட்டு வரணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு இதுதான். எது பாருங்க, இது 2 நமக்கு ஒரு செட்டு, இது 2 ஒரு செட்டு, மிச்சம் இருக்குது எக்ஸின் அடுக்கு 4 தான். இப்ப இதுக்கு நம்ம முதல்ல வர்க்கமூலம் கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்கமூலம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர், அதாவது அடிமானம் அப்படியே வந்துடும், அடுக்குல பாதி. சரியா? அப்ப அடிமானம் அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுக்கு 4 இருக்கா, 4ல பாதி 2. இங்க என்னதான் வரும்? அதே எக்ஸ் ஸ்கொயர் தான். சரியா? இது 2 இடத்துல எழுதியாச்சு. இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குன்னா எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ண வேண்டியதான். மைனஸ் பண்ணுவோம். பாருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிடும். சொன்னது புரிஞ்சுதா? எக்ஸின் அடுக்கு 4 என்னுடைய வர்க்கமூலம் எடுக்க போறோம். அப்ப அடிமானம் அப்படியே வந்துடும், அடுக்குல பாதி எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எழுதணும், இங்கே எழுதணும், 2 பெருக்கி உள்ள எழுதி நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, அடுத்தது 2 உறுப்பை நம்ம கீழே இறக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்னது பாருங்க, -12 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த 2 உறுப்பை இறக்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா, அங்க பாருங்க, டாப்ல இருக்கு இல்லையா, இந்த மேல இருக்க இது என்னது, ஈவு தானே. இந்த ஈவை 2 கொண்டு பெருக்கல, என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கணும். இதோட கெழு 1 இருக்கு. அப்ப 2 கொண்டு பெருங்க என்ன வரும்? 2 எக்ஸ் ஸ்கொயர் மாறிடும். இப்ப என்ன செய்யணும்னா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். அந்த இடத்துல வகுத்து காமிக்கிற பாருங்க. -2 எக்ஸின் அடுக்கு 3, 2ல 12. சரியா? 12 எக்ஸின் அடுக்கு 3 முதல் உறுப்பு. இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? ஒரே ஒரு உறுப்பு தான், 2 எக்ஸ். கேன்சல் பண்ணுங்க. 2 2, 6 12. இந்த எக்ஸ் ஸ்கொயர் முழுசா கட் ஆயிரும். இங்க என்ன இருக்கு? அடுக்கு 3 இருக்கா, 3ல இந்த 2 குறைஞ்சி 1 வரும். சரியா? இப்ப பாருங்க, மைனஸ் கேன்சல், -6 எக்ஸ். இந்த -6 எக்ஸ முதல்ல மேலே எழுதணும், சைட்ல எழுதணும். சரியா? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமான ஸ்டெப்பு, நம்ம அந்த லாஸ்ட்ல சேர்த்தோம்ல -6 எக்ஸ், இந்த -6 எக்ஸ் இதையும் பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா? பாருங்க, பிளஸையும் மைனஸையும் பெருக்குன்னா மைனஸ் 6 12. அதுக்கடுத்து பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கடுத்து பாருங்க, மைனஸையும் பெருக்குனா பிளஸ் 6 6 36 நம்பர் பெருக்கிடும். அதுக்கடுத்து எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். சரியா? குறிய மாத்துங்க. பிளஸ் இந்த இடத்துல மைனஸ், என்ன குறி இருக்கோ அதுக்கு எதிர்குறி. மைனஸ் இருக்கு பிளஸ் போட்டோம், பிளஸ் இருக்கு மைனஸ் போட்டோம். இப்ப நமக்கு இது கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க, 42 எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து 36 எக்ஸ் கழிக்கணும். நம்ம மாத்தின குறி தான் பார்க்கணும். 42ல 36 கழிச்சா என்ன வந்துடும்? நமக்கு 6 வந்துருமா? அப்ப இந்த இடத்துல 6 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த 2 உறுப்பை கீழே இறக்கணும். என்ன இருக்கு? -36 எக்ஸ் பிளஸ் 9 இறக்கிடுமா? இப்ப பாருங்க, வழக்கம் போல இங்க மேல என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கி எழுதணும்? 2 கொண்டு பெருக்கி எழுதணும். இதுமா 1 இருக்கா, 2 கொண்டு பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் இருக்கா, மைனஸ் அப்படியே வந்துடும். 6 எக்ஸ் இருக்கு, 6 எக்ஸை 2 கொண்டு பெருக்குனா 12 எக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, வழக்கம் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். என்ன இருக்கு பாருங்க, 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2 2 2 6. அப்ப என்ன இருக்கு? 3. என்ன 3? பிளஸ் 3. இந்த 3 இங்க மேல எழுதணும், இங்க சைட்லயும் எழுதணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்னா, கடைசியில் நம்ம சேர்த்தோம் இல்லையா 3, இந்த 3ஐயும் இந்த வகுத்தையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பெருக்குமா? 2 6 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, 3 12 36. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், பிளஸ் மைனஸ் மைனஸ் 3 12 36 எக்ஸ். அதுக்கு அடுத்தது 3 3 பெருக்குனா 9. எதை பெருக்கி இருக்கோம்? இந்த 3 பெருக்குனா 9. சரியா? இப்ப பாருங்க, குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ், எல்லாமே நம்ம கேன்சல் ஆயிரும். பாருங்க, கேன்சல் ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்ப நமக்கு தேவையான வர்க்கமூலம் என்னன்னா, இதுதான் நமக்கு தேவையான வர்க்கமூலம். எடுத்து எழுதிருமா? தேர்ஃபோர் கீழே எப்படி எழுதணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் 36x ப்ளஸ் 9 இது கொடுத்து இந்த எடுத்து எழுதிட்டு இப்போ தான் நம்ம ஆன்சர் எழுதணும். எப்படி எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. இதுக்கு மறக்காம என்ன செய்யணும்? மட்டு போட்டு எழுதணும். அந்த மட்டு எதுக்காக போடுறோம்னா அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருக்கணும். ஒருவேளை மைனஸா இருந்தாலும் இந்த மாடுலஸ் என்ன மாத்தி கொடுத்துரும்? பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். அதனால கண்டிப்பா எதை போடணும்? இந்த மாடுலஸை போடணும். சரியா? முதல் இது முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிமா பாருங்க. ரெண்டாவது இது அவங்க கொடுத்துருக்க எடுத்து நம்ம முதல்ல எழுதிட்டோம். என்ன இருக்கு பாருங்க, 37x ஸ்கொயர் மைனஸ் 28x அடுக்கு 3 பிளஸ் 4x அடுக்கு 4 பிளஸ் 42x பிளஸ் 1/. இதுல பாருங்க அடுக்குகள் எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம்னா அடுக்குகள் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒன்னு ஏறு வரிசையில இருக்கணும், அப்படி இல்லை இறங்கு வரிசையில இருக்கணும். இப்ப நம்ம அடுக்களை இறங்கு வரிசை எழுதிடுவோமா? பாருங்க, அடுக்கு தான் இருக்கிறதுல பெருசு. அப்ப இதை முதல்ல எழுதிடுவோம். 4x அடுக்கு 4. அதுக்கடுத்து அடுக்கு 3 பாருங்க, முன்னால குறியோட சேர்த்து எழுதணும். மைனஸ் இருக்கா? மைனஸ் 28x அடுக்கு 3. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயரா, முன்னால பிளஸ் இருக்குதா அர்த்தம். 37x ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸ் உறுப்பு பாருங்க, பிளஸ் 42x. கடைசியில் மாறிலி உறுப்பு 9. இப்போ நம்ம கரெக்டாக எழுதிட்டோம். இப்போதான் நம்ம என்ன செய்யணும்? வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, கடைசிலேருந்து ரெண்டு உறுப்பாக பிரிக்கணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. மிச்சம் இருக்குது 4x அடுக்கு 4. முதல்ல 4க்கு வர்க்கமூலம் எடுத்துருவோம். 2. அப்போ 2 2 4. இங்கே 2 போடணும், இங்கே 2 போடணும். எக்ஸின் அடுக்கு 4. இதோட வர்க்கமூலம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அடிமானம் அப்படியே வந்துடும். இங்கே எழுதணும், இங்கே எழுதணும். அடுக்குல பாதி, 4ல் பாதி 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர். 4 எக்ஸின் அடுக்கு 4 வர்க்கமூலம் 2x ஸ்கொயர். சரியா? இங்கே எழுதணும், இங்கே எழுதணும். இப்போ இது ரெண்டே பெருக்கி உள்ள எழுதுனா என்ன வரும் பாருங்க, 2 2 4. எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கணும்னா எக்ஸின் அடுக்கு 4. ரெண்டே பெருக்கிறோம். அடிமானம் அப்படியே தான், அடுக்குகளை கூட்டி எழுதணும். சரியா? குறிய மாத்துங்க. மைனஸ் என்ன ஆயிரும்? இது நமக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்தது 2 உறுப்பை நம்ம கீழே இறக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்ன? மைனஸ் 28x அடுக்கு 3 பிளஸ் 37x ஸ்கொயர். இறக்கிட்டோமா? இப்போ பாருங்க, இங்க மேல என்ன இருந்தாலும் சரி, எங்க ஈவுல என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 2x ஸ்கொயர் இருக்கா? 2 கொண்டு பெருனா 2 2 4 4x ஸ்கொயர். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? இந்த இடத்துல எழுதட்டுமா? பாருங்க என்ன இருக்கு, இல்ல மேல கூட எழுதுவோம். மைனஸ் 28x அடுக்கு 3 இருக்கு. எதை கொண்டு வகுக்கணும்? 4x ஸ்கொயர் கொண்டு வகுக்கிறோம். 1 4 4 7 28. இந்த எக்ஸ் ஸ்கொயர் முழுசா கேன்சல் ஆகும். இங்க எக்ஸின் அடுக்கு 3 இருக்கா? அடுக்கு 3ல இந்த அடுக்கு 2 குறைஞ்சி 1 வந்துடும். அப்போ மைனஸ் 7x. இந்த மைனஸ் 7x இங்க மேலே எழுதணும், சைட்ல எழுதணும். சரியா? இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, கடைசியில் நம்ம சேர்த்தோம் இல்லையா மைனஸ் 7x, அந்த மைனஸ் 7x இதையும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, மைனஸ் 7ஐயும் 4ஐயும் பெருக்குனா மைனஸ் 28. அதுக்கு அடுத்தது எக்ஸை எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸை மைனஸ் பெருக்குனா பிளஸ் 7 7 49. இங்கே 7 இங்கே 49. எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ குறிய மாத்துங்க. இங்க மைனஸ் இருக்கா? பிளஸ். இங்க பிளஸ் இருக்கா? மைனஸ். இப்போ பாருங்க, எது கேன்சல் ஆயிரும்? நமக்கு இந்த இது கேன்சல் ஆயிரும். இப்போ 37 மைனஸ் 49 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? 49 37 கழிங்க. 9ல 7 கழிச்சா 2, 4ல 3 கழிச்சா 1. எது பெரிய நம்பரு? 49 தான் பெரிய நம்பர். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அடுத்த 2 உறுப்பு இறக்குங்க. பிளஸ் 42x பிளஸ் 9. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க என்ன இருந்தா சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 2 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4x ஸ்கொயர். மைனஸ் அப்படியே போட்டுக்கிடுவோம். 7 இருக்கா? 7x 2 கொண்டு பெருக்குனா 7 2 14x. சரியா? இப்ப எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். மைனஸ் 12x ஸ்கொயர். இந்த இடத்துல வகுத்து காமிக்கிற பாருங்க. மைனஸ் 12x ஸ்கொயர். இங்க முதல் உறுப்பு என்ன இருக்கு? 4x ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 4x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 1 4 4 முன்னாங்க 12. என்ன 3? இங்க மைனஸ் கேன்சல் ஆகல. அப்ப மைனஸ் 3. மைனஸ் 3 இங்க மேலேயும் சேர்க்கணும், மறக்காம இந்த சைடுலையும் சேர்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்? நம்ம கடைசியில சேர்த்தோம் இல்லையா? இந்த மைனஸ் 3, இந்த மைனஸ் 3ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பெருக்குமா? மைனஸ் 3 4 பேருனா மைனஸ் 12x ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது மைனஸை பெருக்குனா பிளஸ் 3 14 42 42x. எக்ஸ் அப்படியே வந்துடும். சரியா? 42x. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸை பெருக்குனா பிளஸ் 3 9 பிளஸ் 9. குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ். இப்ப பாருங்க,
நமக்கு எது கேன்சல் ஆகும்? எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஃபுல்லாக எல்லாமே கேன்சல், 0 வந்துருச்சு. அப்போ நமக்கு வர்க்கமூலம் என்ன? இதுதான் ஆன்சர். சரியா? நம்ம நீங்க இதை எழுதினாலும் சரி, இல்லை கணக்கில் இருக்க மாதிரி எழுதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை எழுதிருவோமா? வரிசை எழுதிருவோமா? என்ன எழுதணும்? தேர்ஃபோர் 4x⁴ மைனஸ் 28 x⁻³ ப்ளஸ் 37 x² ப்ளஸ் 42 x ப்ளஸ் 9 இதனுடைய வர்க்கமூலம். வர்க்கமூலம்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் போட்டுங்க. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க. இதை எடுத்து எழுதிட வேண்டியதான். என்ன இருக்கு? 2x² மைனஸ் 7x மைனஸ் 3. மறக்காம என்ன செய்யணும்? மாடுலஸை போட்டுறணும். சரியா? ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது ஆரம்பிமா இருங்க. மூணாவது இது பேப்பர் எடுத்துக்கலாம். மூணாவது இது பாருங்க, அப்படியே பார்ப்போம். 1 செகண்ட்ஸ். ரைட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ பாருங்க, மூணாவது இது இந்த இடத்துல பாருங்க, 16x⁴ ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1 இருக்கு. நடுவில் உறுப்புகள் இல்லை. அப்போ நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் பாருங்க. எப்படி சேர்த்து எழுதலாம் பாருங்க. முதல்ல 16x⁴. அதுக்கடுத்து என்ன செய்யும்? x⁻³ வரணும். இல்லை, அப்போ 0 சேர்த்துங்க. 0x⁻³ அதுக்கடுத்து x² உறுப்பு இருக்கா? அப்போ 8x². அதுக்கடுத்து x உறுப்புல சேர்த்துக்குங்க. 0x இல்லைன்னா 0 போட்டு சேர்த்துக்கணும். கடைசியில் மாறி உறுப்பு 1. சரியா? இப்போ பாருங்க, கடைசியில் 2 உறுப்பாக பிரிச்சுக்கிடுவோம். இப்போ மிச்சம் என்ன இருக்கு? 16x⁴ மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த 16க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4 4 16. ரெண்டு இடத்துல இந்த மாதிரி எழுதணும். x⁻4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா x². இப்போ ரெண்டே பெருக்கி உள்ள எழுத போறோம். நாங்க 16 x² பெருக்குனா x⁻4. குறிய மாத்துங்க. மைனஸ் எது கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். அடுத்து எத்தனை உறுப்பை இறக்கணும்? நம்ம 2 உறுப்பை இறக்கணும். என்ன இருக்கு பாருங்க? 0x⁻³ ப்ளஸ் 8x². இறக்கிட்டோமா? இங்க மேல என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கி எழுதுவோம்? 2 கொண்டு பெருக்கி எழுதுவோம். 4 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4 2 8x². இப்போ என்ன செய்யணும்? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். இங்க என்ன இருக்கு பாருங்க? 0x⁻³ by 8x² ஈக்குவல் டு 0/8. 0 மாறிடும். இந்த என்ன வரும்? எக்ஸ் வரும். அதாவது இங்க x² ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இந்த அடுக்கு 3ல 1 2 குறைஞ்சி 1 வந்துடும். அதாவது x⁻1. 0/8னா 0 தான். அப்போ என்ன இருக்கு? 0x ப்ளஸ் 0x. இங்க என்ன செய்யணும்? ப்ளஸ் 0x. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம லாஸ்ட்ல சேர்த்தோம்னா 0x, இதை கொண்டு பெருக்கி உள்ள எழுத போறோம். பாருங்க, 0 8 பெருக்குனா 0, எக்ஸையும் x² பெருக்குனா x⁻3. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 0 பெருக்குனா 0 தான். x² x பெருக்குனா x². 0 பெருக்குனா 0, x பெருக்குனா x². குறிய மாத்துவோமா? பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ பாருங்க, இது நமக்கு கேன்சல் ஆயிரும். 8x²ல 0 கழிச்சோம்னா என்ன வரும்? 8 தான் வரும் இல்லையா? அப்போ 8x². அடுத்த 2 உறுப்பை கீழே இறக்குங்க. என்ன இருக்கு? பிளஸ் 0x ப்ளஸ் 1. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, டாப்ல என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கி எழுதணும்? 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 4 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 8x² ப்ளஸ் 0 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 0x தான். இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். என்ன இருக்கு? 8x² இருக்கு முதல் உறுப்பு. இங்க முதல் உறுப்பு என்ன? 8x² தான். அப்போ கேன்சல் ஆயிரும். எல்லாமே கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கு? 1ன்னு அர்த்தம். சரியா? என்ன 1? ப்ளஸ் 1. இந்த ப்ளஸ் 1 எங்கேயும் சேர்க்கணும், இங்க சைட்லையும் சேர்க்கணும். இப்போ பாருங்க, முக்கியமான ஸ்டெப். லாஸ்ட்ல சேர்த்தோம்ல 1, 1ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுமா? 1ஐயும் 8x² பெருக்குனா 8x², 1ஐயும் 0x பெருக்குனா 0x, 1ஐயும் பெருக்குனா 1. முடிஞ்சுதா? சைனை மாத்துங்க, குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். சரியா? எல்லாமே நம்ம கேன்சல். பிளஸ் மைனஸ், பிளஸ் 1 மைனஸ் எல்லாம் கேன்சல். அப்போ என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? இதுதான் ஆன்சர். இதை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டா கூட போதுமானது. என்ன இருக்கு பாருங்க? 16x⁻4 ப்ளஸ் 8x² ப்ளஸ் 1 இதனுடைய வர்க்கமூலம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4x² ப்ளஸ் 0x, 4x² ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. மறக்காம மட்டு போட்டுங்க. இப்போ நீங்க என்ன செய்ய? 0x கூட விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன வரும்? மாடுலஸ் மட்டு 4x² ப்ளஸ் 1. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். மூணாவது இதோட ஆன்சர். அடுத்தது நம்ம 4வது பார்க்கலாமா? பாருங்க, 4வது இது இங்க இருக்கு பாருங்க. 4வது ஆரம்பிப்போமா? பாருங்க, இது வரிசை கரெக்டா இருக்கு. இறங்கு வரிசையில் அடுக்கு 4, அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்? நேரடியாக வகுத்துல ஆரம்பிச்சிடலாம்.
கடைசிலேருந்து ரெண்டு ரெண்டு உறுப்பா நம்ம பிரிச்சுட்டு வரணும். பிரிச்சிட்டோமா? மிச்சம் இருக்குது 121 எக்ஸின் அடுக்கு 4. அப்போ 121க்கு வர்க்கம் இருந்தால் 11 11. சரியா? 11 11 121. எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்க மூலம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க என்ன செய்யணும்? இது ரெண்டே பெருக்கி உள்ள எழுத போகிறோம். 11 11 பெருக்கினா 121, எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கினா எக்ஸின் அடுக்கலாம். குறிய மாத்துங்க, மைனஸ். இப்போ இது நமக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து எத்தனை உறுப்பை நம்ம இறக்கணும்? 2 உறுப்பை இறக்கணும். ஏன்னா இது வந்து என்னது? வர்க்க மூலம். சரியா? 198 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கி எழுதணும்? 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 11 இருக்கா? 11 2 கொண்டு பெருக்குனா 11 2 22 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். இந்த இடத்துல வகுத்து காமிக்கட்டுமா? என்ன இருக்கு? மைனஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 பை 22 எக்ஸ் ஸ்கொயர். இதை ரெண்டாவது ஏற்பாடு வச்சு கேன்சல் பண்ணுங்க. 11 2 22. இங்க ரெண்டாவது ஏற்பாடுனா 9 2 18, மிச்சம் 1. இங்க வந்தா 18, 9 2 18. இப்ப பாருங்க, 1 11 11, 9 11 99. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். அடுக்கு 3ல 2 கொஞ்சம் 1 வந்துடும். அப்போ மைனஸ் 9 எக்ஸ், மைனஸ் 9 எக்ஸ். இங்க எழுதணும், இந்த சைட்ல எழுதணும், மைனஸ் 9 எக்ஸ். சரியா? இப்போ என்ன செய்யணும்? நம்ம லாஸ்ட்ல சேர்த்தோம்ல, இதையும் இது முழுசா பெருக்கி உள்ள எழுதுவோம். பெருக்கி எழுதுவோமா? பாருங்க, பிளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ் 9 22 198 எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸையும் பெருக்குனா பிளஸ் 9 81 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ குறிய மாத்துவோமா? இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, பிளஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ். இப்போ பாருங்க என்ன செஞ்சிடலாம்? இது நமக்கு கேன்சல் ஆயிரும். பாருங்க, மைனஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல் ஆயிரும். நம்ம மாத்தின குறி தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் மைனஸ் ஒரே குறி கூட்டுவோமா? 3 1 கூட்டினா 4, 8 8 16, 16க்கு 6 மிச்சம் 1, 264 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ரெண்டு ஒரே குறி கூட்டி எழுதிட்டோம். என்ன குறி இருக்கு பாருங்க? மைனஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? மறக்காம மைனஸை போடணும். சரியா? அடுத்த 2 உறுப்பை நம்ம கீழே இறக்க போறோம். ஏன்னா இது வர்க்க மூலம். பிளஸ் 216 எக்ஸ் பிளஸ் 144. இப்போ என்ன செய்யணும்? டாப்ல என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 11 இருக்கா? 2 கொண்டு பெருக்கினா 11 2 22 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மைனஸ் அப்படியே வந்துடும். 9 இருக்கு, 2 கொண்டு பெருக்கினா 9 2 18 எக்ஸ். இப்போ என்ன செய்யணும்? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். வகுத்து பார்க்கலாமா? கீழே இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. மைனஸ் 264 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எதை கொண்டு வகுக்கிறோம்? 22 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வகுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ரெண்டாவது பாருங்க, 11 2 22, 2 2, 2 6, 2 2 4. 2 கொண்டு வகுத்தாச்சு. இதை கேன்சல் பண்ணுங்க. 11 ஏற்பாடு, 1 11 11, 13ல ஒரே ஒரு 11 தான். மிச்சம் எத்தனை? 2. இங்க வந்தா 22. 22ல 2 11 22. அப்ப மைனஸ் 12 தான் மிச்சம் இருக்கு இல்லையா? வகுத்து வருது. அப்போ இங்க மேலையும் மைனஸ் 12, மறக்காம இங்க சைட்ல என்ன செய்யணும்? மைனஸ் 12 சேர்த்துடணும். இப்ப என்ன செய்யணும்? இந்த நம்ம கடைசி சேர்த்தோம் இல்லையா? இந்த மைனஸ் 12ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க, பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் 12 22 பெருக்குனா 264 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் பெருக்குனா பிளஸ் 12 18 216 எக்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்கேயும் மைனஸ் மைனஸ் பிளஸ் 12 12 144. குறிய மாத்திருமா? மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ். இப்ப பாருங்க, நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகும். பாருங்க, பிளஸ் 264 மைனஸ் 204 மைனஸ் 216 பிளஸ் 16 எல்லாமே கேன்சல். நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? தேர்ஃபோர், கீழே எழுதி இந்த இடத்துல எழுதுவோமா? பாருங்க, தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்கு? 121 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 198 எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 216 எக்ஸ் பிளஸ் 144. இதனுடைய வர்க்க மூலம் ஈக்குவல் டு, இதை எடுத்து கண்டிப்பா மறக்காம எழுதணும். இது எழுதினாதான் முழு மார்க் கிடைக்கும். சரியா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 12. இதான் என்னது? நமக்கு தேவையான வர்க்க மூலம். மறக்காம என்ன செய்யணும்? மட்டு மாடுலஸை போடணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது.
இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. 2 பல்லுறுப்புகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து முழு வர்க்கம். முழு வர்க்கம்னா நமக்கு கடைசியில மீதி என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிங்க? a மற்றும் b இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சரியா? முதல் இது பாருங்க. வரிசை வந்து இறங்கு வரிசை இருக்கு. நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுக்குகள் வந்து இறங்கு வரிசையில் இருக்கலாம் அல்லது ஏறு வரிசையில் இருக்கலாம். இங்க இறங்கு வரிசையில் கரெக்டா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியில இருந்து 2 உறுப்பா நம்ம பிரிச்சுட்டு வரணும். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. மிச்சம் இருக்குது 4 எக்ஸின் அடுக்கு 4. அப்ப 4ஓட வர்க்கமூலம் 2. இங்கேயும் எழுதணும், இங்க எழுதணும், சைட்ல எழுதணும், மேலே எழுதணும். எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்கமூலம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். சரியா? இப்ப 2 பெருக்கி உள்ள எழுத போறோம். அதாவது அடிமானம் மாறாது. எக்ஸ் எக்ஸ் தான். வர்க்கமூலம்னா அடுக்குல பாதி. அங்க 2 இங்க 2. சரியா? இப்ப பாருங்க 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. பாருங்க அடிமானம் அப்படி பெருக்கும்போது அடுக்குகளை கூட்டி எழுதணும். 2 + 2 4. சரியா? இப்ப பாருங்க குறிய மாத்துங்க. மைனஸ் என்ன ஆயிருச்சு? இது கேன்சல். +4 எக்ஸ் ஸ்கொயர் -4 கேன்சல் ஆயிரும். அடுத்த 2 உறுப்பை நம்ம கீழே இறக்கணும். ஏன்னா இது வர்க்கமூலம். 2 2 தான் இறக்கணும். 12 எக்ஸின் அடுக்கு 3 +37 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்ப என்ன செய்யணும்? இந்த மேல அதாவது இந்த ஈவு இருக்கு இல்லையா? என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 2 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துரும். இப்போ இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். -12 எக்ஸின் அடுக்கு 3 எதை கொண்டு வகுக்கிறோம்? 4 எக்ஸ் ஸ்கொயர். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 முன்னாங்க 12 எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸின் அடுக்கு 3ல அடுக்கு 2 குறைஞ்சு 1 வந்துடும். அப்ப -3 எக்ஸ். அப்ப இங்கேயும் -3 எக்ஸ், இங்கேயும் -3 எக்ஸ். இப்ப என்ன செய்யணும்னா கடைசியில் நம்ம சேர்த்தோம்ல -3 எக்ஸ், இதையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ், 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12, எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸையும் பெருக்குனா பிளஸ், 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ். எது கேன்சல் ஆயிரும்? இது கேன்சல் ஆயிருமா? -12 நம்ம மாத்தின குறி +12 கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க இத நம்ம கழிக்க போறோம். கழிக்கலாமா? 37ல 9 கழிச்சோம்னா என்ன வரும்? 28 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். பெரிய பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ். அதுக்கு அடுத்து 2 உறுப்பை இறக்கணும். என்ன இருக்கு? +bx +a இறக்கிட்டோமா? இப்ப பாருங்க என்ன இருந்தாலும் சரி டாப்ல அப்படியே 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 2 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 6 எக்ஸ். சரியா? இப்ப பாருங்க இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். வகுக்கலாமா? என்ன இருக்கு முதல் உறுப்பு? 28 எக்ஸ் ஸ்கொயரை வகுக்கிறோம். எதை? 4 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வகுக்கிறோம். எது கேன்சல் ஆகும் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல். 1 4 4 7 28. 7 மட்டும் இருக்கு. என்ன 7? +7. டாப்லையும் எழுதணும், அதே மாதிரி இங்க சைடுலையும் எழுதணும். இப்ப என்ன செய்யணும்? நம்ம கடைசியா சேர்த்தோம்ல 7, அந்த 7ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பெருக்குமா? பாருங்க 7 28, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 7 6 42, இங்க பிளஸ் இங்க மைனஸ், பிளஸ் மைனஸ், 7 6 42, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க இங்கேயும் பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான். அப்ப பிளஸ் 7ஐயும் பெருக்குனா 49. இப்போ குறிய மாத்த போறோம். பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு மைனஸ். கண்டிப்பா மீதி என்னதான்? 0 தான். ஏன்னா இது வந்து என்னது? முழு வர்க்கம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இங்க எக்ஸோட கெழு p, இங்க எக்ஸோட கெழு -42. நம்ம மாத்திர குறிய பாருங்க +42. இது வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா இது 0க்கு சமமாக இருக்கும். அப்ப b = என்ன வரும்? -42. அதுக்கு அடுத்து பாருங்க இங்க மாறிலி உறுப்பு a, இங்க மாறிலி உறுப்பு 49. நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். -49 எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 0க்கு சமமா இருக்கும். அப்ப a = 49. அப்ப மதிப்புகள் பாருங்க. முதல்ல a ஓட மதிப்பு எழுதுறோம். therefore a ஓட மதிப்பு 49, b ஓட மதிப்பு -42. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். முதல் இதை முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க ரெண்டாவது இது என்ன இருக்கு பாருங்க. a எக்ஸின் அடுக்கு 4 + b எக்ஸின் அடுக்கு 3 + 361 எக்ஸ் ஸ்கொயர் + 220 எக்ஸ் + 100. இங்க பாருங்க
நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏவும் பியும் முதல்ல இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருங்கன்னா, இங்க அடுக்குகள் எப்படி இருக்கு? இறங்கு வரிசையில் இருக்கா? ஏறு வரிசையில் மாத்தி எழுதிருங்க. நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும்போது அடுக்குகள் ஏறு வரிசையில் இருக்கலாம் அல்லது இறங்கு வரிசையில் இருக்கலாம். மாத்தி எழுதுங்க. இங்க இருந்து எழுதுங்க. அப்ப என்ன வந்துரும்? முதல்ல 100, அதுக்கு அடுத்தது 220 எக்ஸ், அதுக்கு அடுத்தது 361 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து பி எக்ஸின் அடுக்கு 3, அதுக்கு அடுத்து பிளஸ் ஏ எக்ஸின் அடுக்கு 4. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. கடைசியில் 2 உறுப்பா பிரிச்சிட்டே வாங்க. பிரிச்சிட்டோமா? இது 2 ஒரு செட்டு, இது 2 ஒரு செட்டு. கடைசியில் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 100. 100ஓட வர்க்கமூலம் என்ன? 10. சரியா? 100ஓட வர்க்கமூலம் 10. அப்போ 10 இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அப்போ 10 10 100. குறிய மாத்துங்க. மைனஸ். இப்போ பாருங்க, பிளஸ் 100 மைனஸ் 100 கேன்சல். அடுத்து நம்ம எத்தனை உறுப்பு இறக்கணும்? 2 உறுப்புகளை இறக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 220 எக்ஸ் பிளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்ப பாருங்க, டாப்ல என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. 10 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 20. இப்ப என்ன செய்யணும்? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 220 எக்ஸ் எதை கொண்டு வகுக்கணும்? 20 கொண்டு வகுக்கணும். பாருங்க, இந்த 0 கேன்சல். 2 2 11 2 20. அப்ப 11 எக்ஸ். என்ன 11? பிளஸ் 11. பிளஸ் 11 எக்ஸ், இங்கேயும் பிளஸ் 11 எக்ஸ். 2 இடத்துல சேர்த்தணும். இங்கேயும் சேர்க்கணும், இங்கேயும் சேர்க்கணும். சரியா? இப்ப என்ன செய்யணும்? கடைசியில் நம்ம சேர்த்த 11 எக்ஸ இதை பெருக்கி உள்ள எழுத போறோம். பாருங்க, 11 20 220 எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் தான் இருக்கு. 11 பெருக்குனா 121, எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். குறிய மாத்துவோமா? பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். என்ன ஆயிரும்? பிளஸ் 220 எக்ஸ் மைனஸ் 220 எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க, 361ல 121 கழிக்க போறோம். நம்ம மாத்திர குறி தான் பார்க்கணும். அப்ப பாருங்க, 1ல 1 கழிச்சா 0, 6ல 2 கழிச்சா 4, 3ல 1 கழிச்சா 2, 240 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்தது 2 உறுப்பை கீழே இறக்கிருங்க. என்ன இருக்கு பாருங்க, பிளஸ் பி எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் ஏ எக்ஸின் அடுக்கு 4. சரியா? இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்யணும்? இந்த டாப்ல ஈவு இருக்கு இல்லையா, என்ன இருந்தாலும் சரி எதை கொண்டு பெருக்கி எழுதணும்? 2 கொண்டு பெருக்கணும். 10 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 20 பிளஸ் 11 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 22 எக்ஸ். சரியா? இப்ப பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்குங்க முதல் உறுப்பு? 240 எக்ஸ் ஸ்கொயர். எதை கொண்டு வகுக்கணும்? 20 கொண்டு வகுக்கணும். பாருங்க, கேன்சல் ஆயிருமா? இந்த இடத்துல 2 2 12 2 20. அப்ப 12 எக்ஸ் ஸ்கொயர். என்ன 12 எக்ஸ் ஸ்கொயர்? பிளஸ். சரியா? பிளஸ் 12 எக்ஸ் ஸ்கொயர். அங்கே எழுதணும், உங்க சைட்ல எழுதணும். 12 எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோமா? 12 எக்ஸ் ஸ்கொயர். இப்ப என்ன செய்யணும்? லாஸா சேர்த்த அந்த 12 எக்ஸ் ஸ்கொயரையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுவோமா? இப்ப பாருங்க, 12ஐயும் 20ஐயும் பெருக்குனா 240. 240 இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, 12ஐயும் 22ஐயும் பெருக்க போறோம். எது பெருக்கணும்? 12ஐயும் 22. இந்த பெருக்கி பார்ப்போமா? 22ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. 2 4 2 4, 2 2 2 2 கூட்டுங்க. 4 6 264. என்ன வருது? 264. என்ன 260? பிளஸ் பிளஸ் 264. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 3. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, இது பெருக்குமா? 12ஐயும் 12ஐயும் பெருக்குனா 144. 12 144 எக்ஸ் ஸ்கொயர் பெருங்க என்ன வந்துடும்? எக்ஸின் அடுக்கு 4. சரியா? குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். அப்ப என்ன ஆயிரும்? இது எல்லாமே கேன்சல், நமக்கு 0 தான் வரும். ஏன்னா இது ஒரு முழு வர்க்கம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 இருக்கு இல்லையா, அதோட கேள்வி என்ன? பி. இங்க எக்ஸின் அடுக்கு 3 கேள்வி என்ன? 260. இந்த 264 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0 வருது. அப்ப மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. அப்போ அப்படி இங்க வந்துருங்க. எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு இல்லையா, அதோட கேள்வி என்ன? ஏ. இங்க எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, அதோட கேள்வி என்ன? 144. 144 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன வருது? 0 வருது. அப்ப மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, பி ஈக்குவல் டு 264. வலது பக்கம் வந்தா பிளஸ் தான் மாறும். அதே மாதிரி இங்க ஏ ஈக்குவல் வலது பக்கம் வந்தா பிளஸ் 144 மாறுமா? தேர்ஃபோர் வரிசை எழுதிடுவோம். ஏ ஈக்குவல் டு 144, பி ஈக்குவல் டு 264. இதான் என்னது? நமக்கு தேவையான
ஏ மற்றும் பியின் மதிப்புகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் எம் மற்றும் எண்ணின் மதிப்புகளை காண்க. 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து முழு வர்க்கமா இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம் மற்றும் எண்ணின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது கொடுத்தது அப்படியே எழுதிட்டோம். நமக்கு அடுக்குகள் எல்லாமே இறங்கு வரிசையில இருக்கு. அப்ப நம்ம கணக்கை ஆரம்பிக்கலாம். என்ன செய்யணும்னா கடைசியில 2 உறுப்பா பிரிச்சுக்கிடணும். அதாவது இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? வர்க்கமூல மெத்தட்ல எம் மற்றும் எண்ணின் மதிப்புகளை கண்டுபிடிக்க போறோம். இங்க 36 எக்ஸின் அடுக்கு 4. முதல்ல 36ஓட வர்க்கமூலம் என்ன? 6. இங்க டாப்ல எழுதணும், சைட்ல எழுதணும். சரியா? மேல எழுதணும், இங்க ஓரத்துல எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு இல்லையா? இதோட வர்க்கமூலம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது அடிமானம் மாறாது, அடுக்குல பாதி. அப்ப என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இங்க எழுதணும், சைட்ல எழுதணும். இப்ப ரெண்டே பெருக்குங்க. 6 36. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் அடுக்கு 4. குறிய மாத்துங்க. பிளஸ் இருக்கா? மைனஸ். அப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் 36 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 36 எக்ஸின் அடுக்கு 4 கேன்சல் ஆயிரும். அடுத்து எத்தனை உறுப்பு இறக்கணும்? 2 உறுப்பு இறக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வர்க்கமூலம். மைனஸ் 60 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் 61 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்ன செய்யணும்? இங்க டாப்ல என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கலாம். 6 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 6 12 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த முதல் உறுப்பை இந்த இதை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு? மைனஸ் 60 எக்ஸின் அடுக்கு 3 வகுக்கிறோம். எதை கொண்டு? 12 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு. பாருங்க, 1 12 12 5 12 60. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். இங்க எக்ஸின் அடுக்கு 3ல அடுக்கு 3ல 2 குறைஞ்சி 1 வரும். அப்ப மைனஸ் 5 எக்ஸ். மைனஸ் 5 எக்ஸ். இங்க என்ன எழுதணும்? ஈவில் எழுதணும், இங்க சைட்ல எழுதணும். மைனஸ் 5 எக்ஸ். இப்ப பாருங்க, இந்த மைனஸ் 5 எக்ஸையும் இதையும் பெருக்கி உள்ள எழுதணும். பெருக்கலாமா? மைனஸையும் பிளஸையும் பெருனா மைனஸ் 5 12 60 எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா பிளஸ் 5 25 எக்ஸ் எக்ஸ் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இப்ப பாருங்க, என்ன செஞ்சிடலாம்? குறிய மாத்துவோமா? மைனஸ் இருக்கு, பிளஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ். இது கேன்சல் ஆகுமா? மைனஸ் 60 பிளஸ் 60 ஃபுல்லாவே கேன்சல் ஆயிரும். மைனஸ் 60 எக்ஸ்னு எடுக்கும் 3 பிளஸ் 60 எக்ஸ்னு கேன்சல் ஆயிரும். இப்ப பாருங்க, 61 மைனஸ் 25 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? அப்ப 11 11ல 5 கழிச்சா 6, 5 இருக்கும், 5ல 2 கழிச்சா 3 36. என்ன 36? பிளஸ் 36 தான் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த 2 உறுப்பு இறக்குங்க. மைனஸ் எம் எக்ஸ் பிளஸ் என் இறக்கிட்டோமா? இப்ப பாருங்க, இங்க டாப்ல என்ன இருந்தாலும் சரி எதை கொண்டு பெருக்கி எழுதணும்? 2 கொண்டு பெருக்கி எழுதணும். 6 எக்ஸ் ஸ்கொயர் 2 கொண்டு பெருக்குனா 12 எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 5 எக்ஸா 2 கொண்டு போனா 2 10 எக்ஸ். இப்ப இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். என்ன இருக்கு பாருங்க? முதல் உறுப்பு 36 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எதை கொண்டு வகுக்கணும்? 12 எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு வகுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். 1 12 12 3 12 36. என்ன 3? பிளஸ் 3. அப்ப டாப்லயும் பிளஸ் 3 சேர்க்கணும், சைட்லையும் பிளஸ் 3 சேர்க்கணும். இப்ப என்ன செய்யணும்? இந்த கடைசியில சேர்த்தோம் இல்லையா? இந்த 3ஐயும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க, 3 12 36 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது பிளஸையும் மைனஸும் பாருங்க, மைனஸ் 3 10 30 30 எக்ஸ். சரியா? பிளஸையும் பாருங்க, பிளஸ் தான் 3 9. இது வந்து முழு வர்க்கம். அப்ப மீதி என்ன? 0 தான். என்ன செஞ்சா? குறிய மாத்தணும். பிளஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் இருக்கு, பிளஸ் பிளஸ் இருக்கு, மைனஸ். சரியா? இது வந்து மீதி 0. ஏன்னா கணக்குல முழு வர்க்கம்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன வேணும்? எம் மற்றும் எண்ணின் மதிப்புகள் வேணும். இங்க பாருங்க, எக்ஸோட கெழு மைனஸ் எம். இதுல இருந்து எதை கூட்டணும்? இந்த எக்ஸோட கெழு 30 கூட்டினா 0. நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். அப்ப பிளஸ் 30. இது எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, மைனஸ் எம் ஈக்குவல் டு பிளஸ் 30. இங்க வந்தா மைனஸ் 30. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்ப எம் ஈக்குவல் டு 30. எம்மோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது என்னோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோங்க. பாருங்க, என் மாறிலி உறுப்பு என். இங்க மாறிலி உறுப்பு பிளஸ் 9. ஆனா நம்ம மாத்திர குறியதை பார்க்கணும், மைனஸ் 9. அப்ப எண்ணுல 9 கழிச்சா 0 வரும். எண்ணுல இருந்து 9 கழிச்சா 0 வரும். அப்ப என் ஈக்குவல் டு என்னது? பிளஸ் 9. அப்ப நமக்கு தேவையான எம்மோட மதிப்பு 30, என்னோட மதிப்பு 9. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பாத்துருவோமா? பாருங்க, ரெண்டாவது இது பாருங்க, கொடுத்து எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எம்எக்ஸ் பிளஸ் என்எக்ஸ் பிளஸ் 16.
இப்போ இதுல பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நடுவுல வந்து இருக்கு. நமக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு கடைசியில இருக்கும், இல்ல முதல்ல இருக்கும். முதல்ல இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அப்படியே மாத்தி எழுதிருவோம். இங்க நடுவுல இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியாது. எப்பயும் போல நம்ம இது பண்ணலாம். ஈஸியா நம்ம கணக்கு முடிச்சிடலாம் பாருங்க. பாருங்க. முதல்ல கடைசியில 2 2 உறுப்பா பிரிச்சிருவோமா? இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. மிச்சம் இருக்கிறது எக்ஸின் அடுக்கு 4. இதுக்கு நம்ம வர்க்கமெல்லாம் எடுக்க போறோம். அடிமானம் மாறாது, அடுக்குல பாதி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இங்க மேலே எழுதணும், சைட்லயும் எழுதணும். சரியா? பாருங்க, எக்ஸின் அடுக்கு 4ஓட வர்க்கம்ல எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் பெருக்கி எழுத போறோம். எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. இப்போ என்ன செய்ய போறோம்? குறிய மாத்துங்க. மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் எக்ஸின் அடுக்கு 4 கேன்சல். அடுத்து எத்தனை உறுப்பு இறக்கணும்? 2 உறுப்பு இறக்கணும். மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர். எம் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க, டாப்ல என்ன இருந்தாச்சு 2 கொண்டு பெருக்கிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர். இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். மைனஸ் 8 எக்ஸின் அடுக்கு 3 பை 2 எக்ஸ் ஸ்கொயர். இந்த முதல் உறுப்பு பை இது. இப்போ பாருங்க, ஓ 2 2 4 2 8. எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லா கேன்சல் ஆயிரும். அங்க அடுக்கு 3 இருக்கா? இங்க 2 தடவை இருந்துச்சு. இந்த 3 தடவைல 2 தடவை குறைஞ்சி 1 தடவை மட்டும். அப்போ மைனஸ் 4 எக்ஸ். இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். மைனஸ் 4 எக்ஸ். இப்போ என்ன செய்யணும்? கடைசியில் நம்ம சேர்த்தோம் இல்லையா மைனஸ் 4 எக்ஸ். மைனஸ் 4 எக்ஸையும் இதையும் பெருக்கி உள்ள எழுத போறோம். பிளஸையும் மைனஸும் பெருக்கா மைனஸ் 4 2 8 எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸையும் பெருக்குனா பிளஸ். அதுக்கு அடுத்தது நாங்க 16. இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் பெருக்குனா என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர். குறிய மாத்துங்க. பிளஸ் இங்க மைனஸ். சரியா? இந்த இடத்துல பாருங்க, நமக்கு எது கேன்சல் ஆகும்? மைனஸ் 8 எக்ஸ்ன்னு அடுக்கு 3 மாத்தின குறி பிளஸ் 8 கேன்சல் ஆயிருமா? இந்த இடத்துல பாருங்க, எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். இது நம்ம அப்படியே எழுதுறோம் பாருங்க. எப்படி எழுதுறோம் பாருங்க? எம் மைனஸ் 16 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். இது நம்ம கழிச்சு எழுத முடியாது, அப்படியே தான் எழுதணும். என்ன இருக்கு? எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பொதுவாக இருந்துச்சா, அதை எடுத்து வெளியே எழுதிட்டோம். அப்போ எம் மைனஸ் 16 இன்ட்டு எக்ஸ் பொதுவாக நீங்க வேணா உள்ள பெருக்கி பாருங்க. எம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எக்ஸ் வந்துடும். அடுத்து ஒரு கீழே இருங்க, பிளஸ் என் எக்ஸ் பிளஸ் 16. அடுத்த 2 உறுப்புகளை நம்ம கீழே இறக்கிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ என்ன செய்வோம்? இங்க டாப்ல என்ன இருந்தாலும் சரி, எதை கொண்டு பெருக்கி எழுதும்? 2 கொண்டு பெருக்கி எழுதுமா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒரு எக்ஸ் 2 கொண்டு பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே வந்துடும். 4 எக்ஸை 2 கொண்டு பெருக்குனா 8 எக்ஸ். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுப்போம். வகுக்கும் போது இங்க பாருங்க, எம் இருக்கு. கரெக்டான ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸியா அந்த கடைசியில இருக்கு பாருங்க, கடைசி உறுப்பு 16 இருக்கா, அதனுடைய வர்க்கமூலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இது நம்ம பார்த்த அனைத்து வர்க்கமூல கணக்குகளுக்கும் செட் ஆகும், கரெக்டா தான் இருக்கும். நீங்க வேணா நம்ம இதுக்கு முன்னால பார்த்த கணக்குகளை செக் பண்ணி பாருங்க. இந்த கடைசி உறுப்போட வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா நம்ம கணக்கு ஈஸியா முடிஞ்சிடும். 16 இருக்கா, 16ஓட வர்க்கமூலம் என்ன? 4. என்ன 4? பிளஸ் 4. அப்போ டாப்லயும் பிளஸ் 4 சேர்க்கணும், இங்கேயும் பிளஸ் 4 சேர்க்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம ஈஸியா கணக்கு முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ என்ன செய்யணும்? லாஸ்டா சேர்த்த இந்த 4 இதை கொண்டு பெருக்கி எழுத போறோம். எழுதுவோமா? பாருங்க, 4 2 8 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்க, 4 இங்க பிளஸ், இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் பாருங்க, மைனஸ் 4 8 32 எக்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 4 பிளஸ் 4 4 4 பெருக்குனா 16. குறிய மாத்துவோமா? பிளஸ் இருக்கு, மைனஸ், மைனஸ் இருக்கு, பிளஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ். நமக்கு ஆன்சர் என்ன? கண்டிப்பா 0 தான். ஏன் 0? இது முழு வர்க்கம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம் மற்றும் எண்ணின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு எம் மைனஸ் 16. இங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 8. அப்ப இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணா நமக்கு 0. அப்ப என்ன செய்யணும்? மைனஸ் 8. நமக்கு கடைசி ஆன்சர் என்ன? 0. சரியா? அதே மாதிரி இங்க வாங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு என்ன, இது கூட என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோட கெழு இருக்கா, இங்க எக்ஸோட கெழு என்ன. சரியா? இந்த இடத்துல எக்ஸோட கெழு என்ன, இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கு? பிளஸ் 32. மாத்திர குறிதான் பார்க்கணும். அப்ப பிளஸ் 32. இது ரெண்டையும் சுருக்குனா நமக்கு ஆன்சர் என்ன? 0. இப்ப பாருங்க, n ஈக்குவல் டு இது பிளஸ் 32, வலது பக்கம் வந்தா மைனஸ் 32. என்னோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எம் கண்டுபிடிப்போம் பாருங்க. எம் அப்படியே எல்லாம் வலது பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ் 16 பிளஸ் 8 மாறிடும். வலது பக்கம் வந்தா பிளஸ் தான் மாறும். அப்ப எம் ஈக்குவல் டு
16 8 கூட்டினா 24. இதான் என்னது? நமக்கு தேவையான எம்மோட மதிப்பு 24, என்னோட மதிப்பு -32. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.